வந்த நிமிர்பரி புரவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகின். காவிரி பூம்பட்டினத்தில் வந்து இறங்கிய பொருட்களை பற்றி கடியலூர் உருத்திரம் கண்ணனார் தரும் பட்டியல் இது. புகார் துறைமுகத்தில் நாவாய்கள் எவ்வாறு நங்கூரம் பாய்ச்சி கட்டப்பட்டிருந்தன என்பதை பட்டினப்பாலை மிக அழகான ஓமையோடு விவரிக்கிறது. அதாவது தரையில் கட்டப்பட்டிருந்த யானைகள், காலில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த யானைகள் எப்படி நின்றவாறே அசைந்து கொண்டிருக்குமோ அதுபோல நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தப்பட்டிருந்த மிகப்பெரிய நாவாய்கள் கடல் அலையில் அசைந்து கொண்டிருந்ததை மிக அழகான வரியில் பட்டினப்பாலை நமக்கு காட்டுகிறது. வெளில் இறக்கும் களிறு போல தீம்புகார் திரை முன்துறை தூங்கும் நாவாய் துவன்று இருக்கை என்று அழகான ஓமையில் பட்டினப்பாலை இதை நமக்கு காட்டுகிறது. இன்று சிறிய ஊராக இருக்கும் அரிக்கமேடு பண்டைய காலத்தில் சிறப்பு பெற்ற பெருந்துறையாக இருந்தது. இதன் வழியாக தமிழர்கள் கடல் வாணிகம் புரிந்தார்கள். அரிக்கமேடை கிரேக்க ரோமானியர்கள் பொடுக்கே என்று அழைத்தார்கள். அரிக்கமேடு சர்வதேச பெருந்துறை பட்டினமாக இருந்ததை தொல்லியல் கண்டுபிடிப்புகள் நிலைநிறுத்துகின்றன. நெய்தல் நிலமாகிய அரிக்கமேடு மேற்கத்திய நாடுகளோடும் சீனாவோடும் கடல் வாணிபம் புரிந்த துறைமுகப்பட்டினம். இப்போது புதுச்சேரி வீராம்பட்டினம் என்ற இடத்தில் இன்று பேசுகிறேன். இந்த வீராம்பட்டினம் என்கிற இடம் முற்காலத்தில் வீரை முன்துறை என அழைக்கப்பட்டது. அக்காலத்தில் இது உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஓரிடமாக இருந்தது. இந்த வீராம்பட்டினம் தற்கால ஆய்வாளர்களால் 20ஆம் நூற்றாண்டில் அரிக்கமேடு என்று அழைக்கப்படுகிறது. இதே வீராம்பட்டினம் என்கிற சங்க காலத்தில் சொல்லப்பட்ட வீராம்பட்டினம் முன்துறையை செங்கடல் வழிகாட்டி என்ற நூல் பொடுக்கை என குறிப்பிட்டுள்ளது. பெண்ணையாறு கடலில் கலக்கும் இடத்தில் இந்த வீரை முன்துறை அமைந்துள்ளது. அகநானூறு 206ஆம் பாடலில் மதுரை மருத இளநாகனார் வேளிர் வீரை முன்துறை என்று இந்த இடத்தை பற்றி குறிப்பிடுகிறார். பெரிய துறைமுகப்பட்டினமாக இருந்த இந்த வீராம்பட்டினம் வெளியன் தித்தன் என்பவனுக்கு உரியதாக இருந்தது என்பதை முதுகூத்துனார் என்ற புலவர் நற்றிணை 58ஆம் பாடலில் குறிப்பிடுகிறார். சங்க காலத்தில் சோழ மன்னர்களின் மேலாண்மைக்கு உட்பட்டு விளங்கியது இந்த இடம். இதனை ஆண்டு வந்த வெளியன் தித்தன் என்பவனுடைய சிறப்பை பற்றி அகநானூற்று பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது. அந்த பாடலில் மரக்கலங்கள் பொன்னை வந்து குவிக்கிற போது இறால் மீன்கள் அதை தாக்கி தகர்க்கும் என்று அது சிறப்பாக பேசுகிறது. பரணர் என்னும் புலவரால் பாடப்பட்ட இப்பாடல் அகநானூற்றில் 152ஆம் பாடலாக இடம்பெற்றுள்ளது. Please remember, even before Romans set foot on India, Arikamedu was a local trade center interacting with the local sites. Then when the Romans came, the trade multiplied. Arikamedu became a very important metro center. Roman trade was at its peak in Arikamedu from the time of Augustus, who ruled around the time of Christ, till the time of the Roman Emperor Nero, who died in 68 AD. So these 68 years, 1 AD to 68 AD was the height of trade for Arikamedu and most other sites here. And so we have lot of Augustus period objects, coins and all. Dubreuil, a famous French scholar who lived in India for many years, he chanced to visit the beach at Arikamedu from Pondicherry. One boy showed to Dubreuil a small object which was among the playthings, but it was, hold your breath, an intaglio gem featuring the head of Augustus, the Roman Emperor Augustus. They say Dubreuil was surprised, he was shocked. This should have been the site of a Roman villa, which is a famous quotation. Headed by a British officer named Mortimer Wheeler. He was the Director General from 1944 to 1948, and he wanted to excavate in Arikamedu till 1989, when an Indian-born American archaeologist named Vimla Begley,
She collaborated with the Archaeological Survey and excavated the site from 1989 to 1992 using modern techniques of excavation unknown to Indian archaeology. What was the difference? What was it? How was it different? And how did it, throw new light? What she presented was a different interpretation of the site as per the latest standards set by the West. And the end result was, Wheeler told Arikamedu's trade was mainly 1st and 2nd century AD. But after Begley, we say the trade began around 300 BC. She has pushed back the date of the origin of the trade by 200 to 300 years, and she confirms the trade continued long after 2nd century. Were we trading only with Rome and the other side, the west side? Were we trading with the eastern countries also, like China? If you see the volume of trade and the duration of trade, it was more with China. Now, the China-India contacts goes back far earlier than the Rome or Greece-India contacts. China was famous for its silk and also jade. The silk from China came to the Coromandel ports, Mahabalipuram, Vasavasamudram and other places, and from Tamilagam they went to Africa, Alexandria and then to Rome. So China continued to supply silk to Rome, but it was through our own Coromandel ports. So that's how China was a participant in this transcontinental trade linking Rome, Africa, South India, Sri Lanka and finally China. So that is the story of the discovery and study of Arikamedu. And the Arikamedu artifacts, you would be very fascinated to hear, are distributed all over the world. Maybe no other site has the distinction of its objects going all over. The French digs object went partly to Pondicherry, partly to the French museums in Hanoi and other places, which were also French territories, and then Paris. And Wheeler's excavation mostly to Archaeological Survey Office in Delhi and some to the British Museum and the School of Archaeology in London. And then other excavation material to museums in Madras, Hyderabad, Bangalore and so on. So it's spread all over. Okay, Doctor, we heard a lot about these Chinese trade with India and the Roman trade. But I was just wondering, did the other Southeast Asian kingdoms also have trade relations with India? What were they doing with us? These Southeast Asian kingdoms, whether in Indonesia or Cambodia or Thailand, they were part of this transcontinental trade between Rome and Asia. And Roman coins and other Roman objects, including intaglio gems, have been found in Thailand and other places. While our own Sangam Chora coin and a Pallava coin has recently been excavated in Thailand by archaeologists. So all this shows the close trade contacts between South India or Tamilagam and Southeast Asia, and I would put this as part of the larger trade network between Rome and South Asia, of which this Tamilagam, Southeast Asia was only a small bit. Because all the Roman objects in Thailand, Cambodia would have reached only through Tamilagam. There was no other route. It could not have come through China or any other place. It's through Tamilagam. We have lots, they have few. Some from here trickle down there. And Southeast Asia was from early times rich in spices like India. You know the term spice islands. Yes. And they were also equally rich in gemstones. Cambodia is still today most famous for its mineral resources. So Southeast Asia supplied spices and gemstones to Rome through the ports of Tamilnadu. தமிழகத்தில் ஆறுகள் கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்திருந்த துறைமுகங்கள் கடல் வாணிபத்திற்கு அடிப்படையாக இருந்தன.
அதனால் வாழ்க்கை தரம் உயர்ந்தது, செல்வம் பெருகியது, மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள்.